இந்த வீடியோ நீங்கள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாம இந்த வீடியோவை அப்படியே போய் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் வயிற்று பொழப்புக்காக. இப்போ என்ன கதைனா, இன்றைக்கி சண்டே என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது சூர்யா சாட்டர்டே தமிழ் ட்ரெயிலர் நானியோட படம் வந்திருக்கு. ஆனால் தமிழில் இல்லை, அந்த படம் தெலுங்குல இருக்குது. ஆனால் அது வெளியாடுதா? தெலுங்குல வெளியாகிடுச்சு அந்த படம். கொஞ்சம் கிளிப் அது ஃபுல் ட்ரெய்லர் பார்க்கல ஆக்சுவலி, ஏன்னா அது புரியாதனால. தமிழில் எப்போ தமிழ் ஆக்சுவலி போட்ட மாதிரி இல்லை, இப்போ தான் வெளியாக்கியிருக்காங்க நினைக்கிறேன். சோனி மியூசிக் சவுத்தா போட்ட 2 ஹவரில் இருக்குது. நாங்கள் டக்குன்னு பார்த்தோம், சரி இது அப்படியே ஒரு ரியாக்ட் பண்ணிட்டாக்கா ஜோக்காக இருக்கும்னு நினச்சிட்டு அப்படியே வந்து உட்காந்து செக் பண்ணி. நான் இந்த ரியாக்ட் பண்ணுறதுக்கு ஒரே காரணம் ஒருத்தர் இருக்காரு. யார் தெரியுமா? இந்த படத்தில் இருக்க எஸ்.ஜே. சூர்யா. ஓஹோ ஆமாம், ஓகே. அவர் எப்படி நடிச்சிருக்காரு. இப்போ எவ்வளோ பேசிகிட்டே இருக்காம டக்குனு வீடியோக்குள்ள போனோம்னா அது ஏற்கனவே 3 நிமிஷத்தில் இருக்குது. இரு நான் வந்து ரெக்கார்டிங் போட்டுக்கிறேன். ஓகே. ஏன் விரித்தாய் சிறகை. ஓகே வாங்க வீடியோவில் போவோம். என் பொறுமை அழிஞ்சிருச்சு, என் கண்ணீர் வறண்டுடுச்சு. அதனாலதான் நம்ம எல்லாரும் சார்பா வயத்தை தாண்டி ஒரு மாவீரன் எடுத்து வைக்கலான்னு இருக்காங்க. சிவகார்த்திகேயன் படம். சார் சீசர் எப்போ வருவாரு? டேய் தலைவன் என்ன சார் இனி எப்பவும் எப்போ வருவாரு? ஏய் பிரியங்கா மோகன். டாய்லெட் எங்க இருக்குன்னு என்ன கேக்குறா சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓபன் பண்ண யாரு நடிச்சிருக்காங்க? அதெல்லாம் தெரியாதா? சோக்குல பாலம் அவங்க பொழுதுதான் இவங்க செஞ்ச தப்பா. பிரச்சனைக்கு வேற சொல்யூஷன் இல்லையா சார்? சொல்யூஷனா? உங்களுக்கு யமுனையும் சித்திரகுப்தனையும் பத்தி தெரிஞ்சிருக்கும். அவங்க 2 பேரும் ஸ்பிரிட் பர்சனாலிட்டி ஒருத்தருக்குள்ளேயே இருந்தா அவன் தான் என் பையன். நார்மலா நம்ம அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா நம்ம கோவப்படுவோம். எனக்கு கோவம் வந்துச்சு, ஆனா என் பையனுக்கு அவனோட கோவத்தை வச்சு எனக்கு கோவம் வந்துச்சுன்னா இவன் யாரு, இது என் பிரச்சனை. பிஜிஎம் இருக்கு. ஆமாம், இன்ஸ்பெக்டர் தயாரா யாரு? அவன் பெரிய சைக்கோ, அவனை பத்தி ஏன் கேக்குறீங்க? இந்த கிழக்கு பையன் எழுதிருக்கா? ஒரு வாட்டி அந்த பேரை ரூம் பண்ணிட்டேன்னா எஸ்.ஜே. சூர்யாவோட கேரக்டர் ஜோக்கா இருக்கு. எவ்வளவு தூரம் நான் போவான். சனிக்கிழமை மட்டும்தான் நிற்கிறான். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை அடிக்க மாட்டானா? அதான் சூர்யா சத்திரி இல்லை. யாருல அந்த சூர்யா? யோகான எஃபெக்ட் 29ல இப்போ வரைக்கும் அவன் 2 கண்ணை தான் பார்த்தீங்க. 3வது கண்ணை பார்த்தீங்கன்னா தாண்டவன் தான். யோகா இருக்கு, நல்லா இருக்கு. கட்ஸு யோகா இருக்கு. ஒரு மாதிரி வாய்ப்பு கொடுக்குது. அப்படியே வர அப்படியே பட 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 போயிடுது. ஆடி தாண்டா யோகா மாறாடி. நானி நடித்த படம் வந்துட்டு ஜோக்காரம். நானி படத்தை நான் பார்த்ததுன்னா கடைசியாக எனக்கு தெரிஞ்சு நானி இந்த மாதிரி படம் தான் நான் பார்த்தேன். ஸோ நானிட்டு நான் யோசி அது என்ன படம், படம் பேர் மாறன்ட்டேன். ஹைனானா படமும் ஜோக்கர். எனக்கு ஏதோ நானி அதை நானி இருக்குல்ல, நாய் வந்து கொஞ்சம் ஓல்டு வாயில ஃபேமஸாக போச்சு. மேபி இந்த படமும் அப்படி ஃபேமஸாக போகும்னு எனக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா
பார்க்கவே ஒரு ஹைப் கொடுக்குது. எனக்கு நீங்கள் தெரிஞ்சு இதெல்லாம் பார்க்கல போல. என்னது ஹைனானா படம்லாம் நல்லா இருக்கும். ஜோக்கா இருக்கும் அந்த படம், எல்லாமே நல்லா இருக்கும். நானி படமே அதில் பாட்டு எல்லாமே நல்லா இருக்கும். இந்த படம் அந்த பிஜிஎம் ஜோக்கா இருக்கு, அந்த கட்சிலாம் வேற மாதிரி. என்னன்னா எனக்கு எஸ். சூர்யா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு வந்து நானியும் பிடிச்சிருக்கு, அதோட பிரியங்கர் மோகனையும்.